கதைகள் பாட பகவான் யாரு புரிவார் சொந்த கதை குறைகள் பாட குறைகள் பாட சொர்க்கேச ராஜமன்ன தர்க்கமாக பார்வையா ஆறு நல்ல வயதில அரிச்சுவடி படிக்கால ஏழு நல்ல வயதாச்சு என்று வடி படிக்கால எட்டு வயதாச்சு பாட எழுதுவாளாம் ஒன்பது வயதாச்சு எழுதுவார 10 வயதாச்சு கமகா பார்வரியா பல கலைகளையே படித்து பாடுநாமலுக்கு சாமக்கும் வளர வேணும் அவர்கள் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் ஆகி செழித்து வாங்கி வாழ வேணும் அளவாய் மாட அருளாலே அழைத்து வாங்கி அருளாலே தர்க்கன் மகளாகிய பார்வதா தேவி ஆயகலைகள் 64 நயமுடன் படித்து வர வேண்டும் என்று 14 வயதுக்குள்ள ஹரிகரி கொன்ற வேந்தாரிந்து கொண்டார் ஹரிகரி கொன்ற வேந்தாரிந்து கொண்டார் அறிந்து கொண்டார் அன்னையும் விதை என்று படித்து கொண்டாள் அன்னையும் விதை என்று படித்து கொண்டாள் படித்து கொண்டாள் 64 கலைக்காணி தெரிந்து கொண்டாள் 64 கலைக்காணியமும் தெரிந்து கொண்டாள் படிக்கால தர்க்கமாக அணையற்றம் குதிரையற்றோ அழகு உயர்ந்த தொல்படி தாழ் பள்ளிடம்பு சிலம்பு தொழில் மயக்கவித்த பாடம் உண்டு மயக்கவித்த பாடம் உண்டு
வகுத்த முன்கரணம் பெண்கரணம் முக்கியமா படிக்க தர்க்க மகா பார்வதியா படித்து வரும் நாளையில அவளுக்கு வயதோ 16 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியம் 96 தத்துவங்கள் 108 யாகமங்கள் குறிச்சி நன்னூல் சூடாமணி நிகிந்தி விவேக சிந்தாமணி ஆய கலைகளை படித்தால் பார்வதியானவா அப்படியே படித்து வருகிற பொழுது அவளுக்கு வயது 14 ஆச்சு 14 வயதுக்குள்ள தர்க்கமாக பார்வதியாள் பக்குவதி பெண்ணா ஊத்து நிறைந்தாளே தியான பார்வதியாள் புஷ்பவதி மலர் பூத்ததை அருமமாக பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்ததை போ பெண்கோடியா பூத்திருந்தா பாங்கரும்பு பூத்ததை போ பனக்கிளியோ தேங்கரும்பு பூத்ததை போ சேகிலையால் பூத்திருந்தா முல்லை மலர் பூத்ததை ரோஜாப்பு பூத்ததை ரோஜாப்பு ராஜா மகா புஷ்பவதி பெண்ணா இருக்க மதனதர்க்கராஜமன்னே மகளாகிய பார்வதாதேவி தாட்சாயினி வயசுக்கு வந்துட்டாள நம்ம மக்களை மகளாகிய தாட்சாயினிக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தணும் அல்லவா சாஸ்திரத்தை கழிக்கணும் இந்த தர்க்கராஜன் அரண்மனைக்கு தோழி பெண்களை வரவழைத்து அது தண்ணி கொண்டு வந்தா அது தண்ணி கொண்டு வந்தா சத்து மிதக்கும் என்று குளத்து தண்ணி கொண்டு வந்தால் எச்சம் போட்டிருக்கும் தண்ணி கொண்டு வந்தால் அதிலே உழுவசத்து மிதக்கும் என்று கிணத்து தண்ணி கொண்டு வந்தால் மிதக்கும் என்று ஆலிரங்கா கஜமதிலே ஆனலையும் பெண்ணலையும் அன்பா ஓடுதையா ஆனலையில் தண்ணீர் கொண்டால் அறிந்திடுவான் நம்ம மகள் அதற்கு ராஜவண்ணே பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு பெருமையோடு
முடித்தான் தர்க்கராஜ. தர்க்கராஜாவுடைய மகளாகிய தாட்சாயினிய சடங்கு சாஸ்திரத்தை ஒரு பொட்ட பிள்ளைக்கு ஏன் வைக்காங்க அப்படின்னா, ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சோம்னா ஆம்பளை பையங்க வயசு 16 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. சரி, 16 வயசு ஆயிடுதுன்னா அவனுக்கு தான் எந்த ஒரு விசேஷமே கிடையாது. ஆமா, அவன் ஊரு உலகம் நாடு நகரம் எல்லாம் சுத்தி திரிவான். ஏப்பா எந்த ஒரு முகூர்த்த வீட்டுக்கும் போவான், எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு போவான், கெட்ட காரியங்களுக்கும் போவான். அப்ப அவன் இன்னார் மகம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். ஆமா, எல்லா மக்களுக்கும் புரியும். பொட்ட பிள்ளைனா அதுக்கு ஒரு வயசு இருக்கு. சரிதான், அது வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. 14 வயசுக்கு வர்றது வரைக்கும் பொட்ட பிள்ளை விளையாண்டுகிட்டு இருப்பா. ஆமா, வயசுக்கு வந்துட்டான்னு வைங்க, அவ இருக்க இடம் தெரியக்கூடாது. வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா. அப்ப அந்த பெண்ணு இருக்கிறது ஊர் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா சடங்கு வச்சாதான் சரி 4 பேரு சடங்குக்கு வருவாங்க. இன்னார் வீட்டுல இன்னார் மகா வயசுக்கு வந்திருக்கா, ஒரு பொண்ணுங்கன்னு தேவைன்னா அவளை போய் கேட்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் பொட்ட பிள்ளைக்கு சடங்கு வைக்காங்க. அதனாலதான் சடங்கு சாஸ்திரத்தை முடிக்காது. ஆமா, ஆம்பளை பிள்ளைக்கு சடங்கு வச்சா என்ன ஆகும்? ஏப்பா அதெல்லாம் தண்ணி ஊத்த முடியுமா அவனுக்கு? சடங்கு பதிலா உனக்கு எடுத்தாலும் காத்தா முதல்ல எடுத்தாளா? அதான் அந்த உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதி பெரிய குடும்பம். வீட சுத்தி ஒருத்தரும் போகல, பக்கத்துல தான் இருக்காவோ. அப்பா வீட்டுக்கிட வேண்டியதான், பெரிய குடும்பம். குடும்பத்தை பத்தி நான் கேட்கல, பெரிய குடும்பம்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும், ஒண்ணும் செய்ய முடியாது. பாத்தீங்களா அப்படி தர்க்கர் மகளாகிய பார்வதா தேவிய சடங்கு சாஸ்திரத்தை முடித்த அவ அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறா. தர்க்கன் மகளாகிய பார்வதி அந்த பார்வதா தேவி 14 வயது பருவமங்கையா இருக்கும் போது பெண்ணுக்கான பெண்ணழகி எடை கொண்ட மயில கண்ணுக்கான கண்ணழகி அது முகவடிவழ முக்கழக மொழியழகா முகத்தினுட திருவழகா சிகப்பழகி செந்தூர பொட்டழகி மக பார்வதியா நல்ல தலையழகி பாடாமல்லி நிறமால ஒரு நல்ல தலையழகி
கழுத்தாளாகும் ஊருக்கு வார்த்ததை போமையோட தன்னழகா சொல்ல சொல்ல பொக்கிசங்கள் விரித்ததை போடு போடையோட திருவழகா ஆமையா தர்க்கமாக பார்வதிக்கு கட்டி கரமோல கனகமணி கையலண்டோ அவரைக்கா செய்யலில் ஐந்து விரலழகோ அவ பைத்தனத்து செய்யலில் பத்து விரலழகோ வச்சிராம் பலித்தனை போல் வாய்த்தவத்து நகமழகோ சித்தூடுக்கு கடைந்ததை போ சேலை கட்டும் இடையழகா ஆளில செயலில் அருங்கிலிய வயரழகோ அளவாளம் தண்டு போலே ராஜாயினி பார்வதிக்கு பாலு ரெண்டும் தன்னழகா ஆமாவோடு செயலில் ஆமாவோடு அருமமக பால ரெண்டோ சுவாமி இந்திரரை காணாலும் மக பார்வதிக்கு இந்திரரை காணாலும் திருபுறமோ மச்ச உண்டு சூரியரு காணாலும் வர மச்ச உண்டு எனகைக்கு ஆனாலும் குருவ மச்ச உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் மச்சானை உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் மச்சம் தானே உண்டு சீதையரு காணாலும் சின்ன பக்கம் மச்சம் உண்டு எலுமச்சம் பழத்து காணால் இருபுறமோ மச்சம் உண்டு முத்து காணாலும் அதிலே கொஞ்சம் மச்சம் உண்டு ஆடி வரும் நாகத்துக்கு அடிவை எட்டு மச்சம் உண்டு ஐயா வாடுகிற தண்ணீரே ஒதுக்குமானால் தர்க்கமாக பார்வதி உந்தகாரு போலிய அவளுக்கு பின்ன வேற இருந்தவளா அர்த்தமாக பார்வதி அவசத்தில அழகாயிருக்கும் போது மதனதற்க ராஜமன்ன மனசுல எண்ணுதானே அவ மகளோ ரொம்ப அழகா இருக்காள அழகுல பேரு அழகா இருக்கா இவளை எந்த ஒரு ஆடவர்களும் கண்டுவிடக் கூடாது ஏமனா அந்த காலத்துல வயசுக்கு வந்த பிள்ளை எல்லாம் வெளியில வர மாட்டாங்க அம்மா அம்மா வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க பெரிய இடத்து காரியம் இல்ல கல்வி முக்கியத்துவமா போச்சு அதனால பிள்ளைகள் வயசுக்கு வந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறாங்க மூணாம் பக்கமே தண்ணிய தலைக்கு தண்ணிய ஊத்தி அனுப்பிடுறாங்க ஸ்கூல் தர்க்கன் மகளாகிய பார்வதி அழகான பெண்ணா இருக்கிறாளே அம்மா நான் மகளாகிய தாட்சாயினியை எந்த ஒரு ஆண்களும் ஏறெடுத்து பார்க்க கூடாது நம்மளுடைய மக முகத்துல முழிச்சிடக்கூடாது ஆகையினால மகளை 7 அறைக்கும் கீழே அப்ப கண்ணாடி மாளிகை செஞ்சு அதை உள்ளதான் வைக்கணும் கண்ணாடி மாளிகை கண்ணாடியால மாளிகை கட்டுதான் ஆமா தர்க்கன் மகளாகிய தாட்சாயினி பார்வதிக்கு 7 அறையை கட்டி 7 அறைக்கும் கீழறையிலே வைக்க வேண்டும் என்று நல்ல படித்தடமா மக பார்வதிக்கு பூச்சாவடியா 2ஆம் படித்தடமா இருந்தாடும் மேடைகளா 3ஆம் படித்தடமா முத்துக்கட்டும் சாவடியா
அடுக்கல வச்சிருக்கேன். ஏப்பா மேலும் இல்லாம கீழும் இல்லாம ஊடறையில கொண்டு அமர வச்சான். மூச்சு பெயரக்கூடாது, காத்து வந்துடக்கூடாது, ஆடவர்கள் காத்தே அடிச்சிடக்கூடாது, அடிக்கக்கூடாது. எப்பேற்பட்ட பொண்ணு எப்பேற்பட்டவனுக்கு பிள்ளை அடிக்கப்படுமா? அடிக்க கூடாது, அந்த சக்தி இல்லையா? ராஜாகினி பார்வதி ஏழடுக்கு மாளிகையிலே வீட்டு அடுக்கல இருக்கும் போது அப்ப அப்பமெல்லாம் டிவி செல்போனு கேமரா எல்லாம் கிடையாது, இந்த ஹோம் தியேட்டர் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்ப வந்ததுல. அப்ப எலக்ட்ரிஷியன் மூலமா எந்த பொருளும் கிடையாது. ஓஹோ, இந்த நவநாகரிக பொருட்கள் கிடையாது. ஆமா, லைட்டு கீட்டு நாடகம் கிடகம் டிவி கீவி எதுவுமே கிடையாது. சரி, அப்ப போர்ல அடிக்கும் பிள்ளைக்கு அப்ப மகளோ தனித்திருப்பாள்னு சொல்லிதான் அந்த காலம் தோழி பெண்களுக்கு சம்பளத்தை கொடுத்து பிள்ளைக்கு துணையா வச்சிருக்காங்க. தோழி பெண் கொடுத்தார்கள். அதே போன்று தற்கன் மகளாகிய தாஜாகினிக்கு அந்த தாஜாகினிக்கு மகளோ ஏழடுக்கு மாளிகையிலே வீடு அடுக்கல தனியா இருப்பாள் அல்லவா? ஆமையா என்று பார்வதா தேவிக்கு தோழி பெண்களை கொடுத்தா. கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தெய்வமே கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு. பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, ராசிமார்கள் உண்டு, பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. ஆமையா சொல்லையா. சடங்குக்கு வந்தாங்கல்ல பல ஒரு ராஜாக்கள், 55 ராஜாக்களும் பார்வதியுடைய அழகு பெருமை அந்தஸ்து கல்வி கலைக்காணியத்தை பார்த்து என்ன 4 துட்டு இருந்து 4 நகை இருந்து பொண்ணு 4 எழுத்து படிச்சுட்டா எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு தூத்திக்கிட்டு தான் இருப்பா பொண்ணு. தாஜாயினி பார்வதிக்கு கல்யாணம் சடங்கு முடிஞ்ச மறுநாள்ல இருந்து மாப்பிள்ளை கேட்டு வந்து கொண்டு ஒண்ணு இல்லாம இருக்கட்டும், பொண்ணை நான் கட்டுவோம்னு சொல்றத பாப்போம். ஒரு வே வந்து எட்டி பார்க்க மாட்டான். ஈ அடிக்க கூட பக்கத்துல சொந்தக்காரமனு ஒருத்தன் வரமாட்டான் வரமாட்டான். ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கல்யாண யோகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவங்க அவங்க யோகம். அது என்ன யோகம்? சில வீட்டுல ஆளு சோப்பு ரெட்டா இருப்பா, நம்ம உடுக்காரன மாதிரி இருக்குமா, ரோசாப்பு கலர் அவர் வீட்டுக்காரி கலர்னு வைங்களேன். உடுக்குக்காரு என்ன கலரு, அவர் வீட்டுக்காரி கலர் அன்னைக்கெல்லாம் பார்த்தேன். ஆமா ரொம்ப அழகலா, இவருக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணா அவா என்ன நித்தங்கண்ட கோழி நிறம் கம்மி, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமன் இருக்கு. கருப்பு தான் கட்டி வைரம் அவளை கருப்பு ஈஸ்வரன் கோயில் என்ன சட்டிங்கல நம்ம அம்மா கருப்பு தானே அப்படி சொல்லலாமானே, அப்பா புது நேரம் தானே.
இப்ப காதுல கேட்டதா? இது மட்டும் என்ன, அன்னைக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல கைத்தாருக்கு வில்லுக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ அண்ணிய கொஞ்சம் வில்லு படிக்க வச்சாங்க. 12 வருஷம் ஆனாலும் சரி மாப்பிள்ள வரவே மாட்டாங்க. பேதியில போவா ஊச குமரியா குத்த வச்சுக்கிட்டு இருப்பா. ஆளு கருப்பா இருப்பா. நம்ம அண்ணன் சொன்னத மாதிரி ஈஸ்வரன் கோயிலுக்கு எண்ணெய் சட்டி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ. சரி, கைக்கு மேய்க்கு 5 ஈசா இல்லாட்டாலும் சடங்கோட கல்யாணம் வந்துரும். பாத்துக்கோ. ஏப்பா சடங்கு இன்னைக்கு சொன்னா 3ஆம் பக்கம் கல்யாணம். அப்ப அதான் அவ யோகம். அதே போன்று பார்வதாதேவி சடங்க பார்க்க வந்தாங்க பாருங்க. பல ஊர் ராஜாக்கள் வந்து அவளை பெண்ணு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேசத்து அரச மன்னர்கள் வந்து கொண்டிருக்கா. ஆமா, கொங்கு, வங்கு, வங்காளம், அவந்தி, துலுக்கு, துலுக்கானம், பல்லவதேசம், பப்பட தேசம், அஸ்தினாபுரி, வடமதுரை, தென்மதுரை, பூமதுரை, கல்கத்தா, காம்போதி, ஆமா மகாராஷ்டிரா, டெல்லியில இருந்து கூட வந்துட்டாங்க. குஜராத்ல இருந்து கூட வந்துட்டான். 56 தேசத்து ராஜாக்களும் அடுக்கடுக்க டெய்லி ஒவ்வொரு மாப்பிள்ள வந்து கேட்க பெண் கேட்டு வராங்க. தர்க்க ராஜாவுக்கு பிள்ளை வயசுக்கு போறதுக்கு முன்ன கூட்டி மன சங்கடம் இல்ல. சரி, மக வயசுக்கு வந்தா அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம். ஏப்பா பெத்த தாப்பனும் தாய்க்கும் பெண்ணு என்னைக்கு மெச்சூர்ட். தர்க்கராஜாவுடைய கோட்டையில சுயவர மண்டபத்தை ஏற்கனவே கட்டியிருக்காங்க. ஆமா, அந்த காலத்துல பழைய காலத்திலே உண்டு. ஆமா, பழைய காலத்துல இன்னைக்கும் பாருங்க பெரிய பெரிய பண்ணையாரு காரவெட்டுக்காரங்கெல்லாம்